எழுதிட்டு நடத்துறேன். சூரியன் சார் இது சரியா எழுது இல்லையா? ஓ சரி சரி. ஒவ்வொரு ஜாதகத்துடைய இந்த உபநட்சத்திரம் தான் இந்த ஜாதகத்துடைய ஒரு ஹீரோ மாதிரி செயல்படும். அதாவது இந்த பாவபலனை நிர்ணய 1வது வீடு ஒருவருடைய ஆயுள், ஆரோக்கியம், அவருடைய கேரக்டர், நிறைய காரணம் இருக்கு. நான் காலையில அவசரமா நடத்திருந்தாலும் நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன். எல்லாமே புக்ல இருக்கு. 1வது இடங்கிறது மூளை. எந்தெந்த விஷயத்துல மூளையை பார்ப்போம் நம்ம? சிந்தித்தல், செயல்படுதல், அறிவு கூர்மை, கேரக்டர். சார் கேரக்டர் எங்க மூளையில இருக்கா? வேற எங்கேயாவது இருக்கா? ஹார்ட்ல, கையில, காலில் இருக்குமா? மூளைதான் எல்லாமே. எல்லாமே மூளைதான். ஆக்சுவலா ஒருத்தர் தப்பு பண்ணா நம்ம என்ன கேட்கிறோம்? உனக்கு மூளை இருக்கான்னு கேட்கிறோம். மூளை இல்லாம இருக்கா? அவருக்கு மூளை இருக்கு. மூளை சரியா இயங்கல, தப்பு பண்ணிட்டார். ஓகேங்களா? அறிவு இருக்கான்னு கேட்கிறோம். இல்லாம இருக்கா? இருக்கு. ஆக்சுவலா அதை பயன்படுத்துற விதம் தப்பா இருக்கு. ஓகேங்களா? 1வது இடங்கிறது நிறைய காரணம் இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது அடிப்படையா என்னென்ன கேள்விகள் ஒருத்தர் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை 12 பாவம் முக்கியமான பாவம் தான், ஆனா எல்லாமே முக்கியம் இல்லை. சில விஷயங்கள் முக்கியம் இல்லாம இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலகட்டத்திலும் அரசன் முதல் ஆண்டி வரை சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த 12 பாவத்துல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1வது பாவம். 1வது ஆயுள், ஆரோக்கியம். இது எல்லாம் பொதுவானது. எதையும் அனுபவித்தல். இது 1வது பாவத்தோட தன்மை. இது எல்லாருக்கும் பொதுவானது தானே சார்? எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அதனால இது 1வது வீட்டுடைய தன்மை. 2வது கையிருப்பு, பணம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்றார். அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகம் இருக்கோ இல்லையோ, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. முதல்ல காலி பண்ண அப்படிங்கிறார் வள்ளுவரே. எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தண்ணியெல்லாம் யாரும் விற்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் போல சார் இருக்கா சார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் இல்ல. அப்பவே பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்றார். அப்படின்னா இது எல்லா காலகட்டத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய அமைப்பு பொருள், பணம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நோய், கடன், அப்புறம் உழைப்பு. மாத சம்பளம். உடல் உழைப்பினா மாத சம்பளம் தான். சரி, வேலையினே போட்டுருவோம். உத்தியோகம் போடலாம். இங்க இடம் இல்லைங்கிறதால வேலைன்னு போட்டேன் சார். நான் உத்தியோகம் போட்டா இது அடிக்க வேண்டியிருக்கும், அதனால இங்க வேலைன்னு போட்டேன். ஓகேங்களா? உத்தியோகம் நீங்க போட்டுங்க. இது எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் நோய் வரும் இல்லையா? எல்லா மனுஷனும் இந்த 6வது வீட்டுக்கு திருப்பி தரக்கூடிய பொருட்கள், தற்காலிகமாக ஒரு பொருளை வாங்கி திருப்பி தருதல் அப்படிங்கிறது 6வது வீட்டுடைய காரணம். வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம சில பொருளை தற்காலிகமா நம்ம வாங்குவோம், அதை திருப்பி தரக்கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கறது. அது 6வது வீடு. அதே மாதிரி உடல் உழைப்பு அப்படிங்கிறது 6வது வீடு. அதுக்கப்புறம் 7வது கணவன் மனைவி உறவு. இது எல்லா மனிதர்களுக்கும் கணவன் மனைவி உறவுங்கிறது அவசியமானது. அதனால்தான் கடவுளே ஆணும் பெண்ணையும் சமமாக படிச்சிருக்காரு. 1000 ஆண்களுக்கு 1000 பெண்களை படைச்சிடுறாரு. எப்படியாவது 1000 ஆண்களுக்கு எப்பவுமே 500 பெண்கள் இருந்ததா சரித்திரமே இல்லை.
கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் ஒரு 1% 2% முன்ன பின்ன வரலாமே ஒழிய உடனே கேட்டுறாதீங்க கேரளாவில் நிறைய பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இல்லை அப்படின்னா நிறைய பேர் வெளியூர்ல இருக்காங்க. அதனால்தான் ஏறக்குறைய ஆணுக்கு பெண் சமமாவே இயற்கை படைச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த உறவு சரியில்லைன்னா இது வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்காது, ஒரு பிடிப்பு இருக்காது. ஒருத்தர் திருமணமே பண்ணலன்னு வச்சுக்கலாம் சார், லைஃப்ல ஒரு பிடிப்பு இருக்காது இல்லையா? எதுக்காக பண்றோம், ஏன் பண்றோம் அப்படின்னு லைஃப்ல ஒரு பிடிப்பு இருக்காது இல்லையா? அதனால இந்த பாவமும் ரொம்ப முக்கியமான பாவம். அடுத்து 10வது சார், குழந்தை நிறைய பேர் இருக்காங்க சார். அது ஒண்ணு பெரிய ஒரு இல்ல. கல்யாணம் முக்கியமா குழந்தை பிறப்பு முக்கியமா சார்? கல்யாணம் தான் முக்கியம். அதுதான் சார். இது தொழில், அந்தஸ்து, இது எல்லா மனிதர்களுக்கும் முக்கியமானது. இந்த 5 வீடுகளும் ஒருத்தருக்கு நல்லா இருந்தா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு துன்பமும் வராது. இதுக்கு மேல ஏதாவது துன்பம் வந்தாலும் அதை சமாளிக்கலாம். இந்த விதி பிரகாரம் இந்த 5 பாவங்களும் நல்லா இருந்தா மற்ற பாவங்கள் கெட்டு போயிருந்தாலும் தசாபுத்திகள் வழியா அனுபவிக்கலாம். ஏன்னா இந்த 5 பாவமும் கடைசி வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு இருந்துகிட்டே இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. பிறக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த 5 பாவங்களும் இருக்கணும். இந்த 5 பாவத்துல எதனா ஒரு பாவம் வீக்கா போனாலும் லைஃப்ல வந்து ஒரு சுவாரஸ்யம் ஏற்படாது. இந்த 5 பாவத்துல ஒரு பாவம் வீக்கானா பரவாயில்ல, 2 பாவம் வீக்கானாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, 3 பாவத்துக்கு மேல வீக் ஆகும் போது லைஃப் வந்து ரொம்ப தடுமாற்றம் ஆக ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? இதுதான் இந்த இது சார். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க இது எப்படி பயன்படுத்த நான் சொல்றேன் இந்த ஜாதகத்தை வச்சுட்டு. ஓகேங்களா? இதுல என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாவம், அதுக்கு முன்னாடி இந்த பாவ தொடர்புனா என்ன நான் சொல்லிடுறேன் சார். இப்ப உதாரணத்துக்கு இந்த 1வது வீடுனா எல்லா விஷயத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாவத்துடைய சப்ளாடு தான் பாக்குறோம் நம்ம. இப்ப 1வது வீட்டுடைய சப்ளாடு யாரு அப்படின்னா புதன் சார். அப்ப 4வது வீட்டு சப்ளாடு யார் சார்? 10வது வீட்டு சப்ளாடு யார் சார்? 3வது வீட்டு சப்ளாடு யார் சார்? ஓகேவா? அப்போ ஒவ்வொரு பாவத்துடைய சப்ளாடு தான் அந்த பாவத்துடைய விதியை நிர்ணயிக்க பயன்படுகிறது, விதியை நிர்ணயிக்கிறது. காலையில சொன்ன மாதிரி விதி அப்படிங்கிறது என்னன்னா கிடைக்குங்கிறது கிடைக்கும், கிடைக்காதுங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு விஷயத்தை நீண்ட காலம் வரைக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னா விதி எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 16 வயசுல அரசியலுக்கு வந்தார். இன்னைக்கு வயசு 92 வயசு ஆகுது. இன்னைக்கு தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவராக இருக்காருல்ல சார். அது காரணம் என்ன? அந்த அரசியல் அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு கொடுப்பனை நல்லா இருக்கு. சொல்றேன் இல்லையா? ஒருத்தர் சினிமாவில் 7 வயசுல வந்தார், இன்னைக்கு 61 வயசு ஆகுது. இன்னைக்கு அவருக்கு ஹீரோயினுக்கு போட்டி போடுறாங்க. 60 ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வீட்டுக்கு வர வேண்டிய வயசுல டிமாண்டா இருக்கு அவருக்கு. இருக்குல்ல சார்? 7 வயசுல வந்தார். என்ன சார்? கமலஹாசன் வராரு இல்லையா? ஆக்சுவலா இருக்காரு. அவரோட ஒரு 10 வருஷம் பிறகு ஒருத்தர் வந்தாரு, சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இன்னைக்கு படம் வெளியே வரலையேன்னு பல்லு இல்லாத குழந்தையும் கத்துது, பல்லு இல்லாத தாத்தாவும் கஷ்டப்படுறாரு. ரெண்டு பேருக்குமே ரசிகர் பட்டாளம் இருக்கு இல்லையா? பல்லு இல்லாத குழந்தையும் ரஜினி படம்னா ஒரு தெம்பு தான். பல்லு பண்ண தாத்தாவும் என்ன பண்றாரு, அவரு ரஜினி படம்னா ஒரு தெம்பு. ஏன்னா அந்த துறையில நல்லா இருக்குன்னா அந்த கொடுப்பனையும் சொல்றோம் இல்லையா? அதுதான். அவருக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, பட் யாரும் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சிலரை தவிர பெரிய அளவுக்கு யாரும் சாதிக்கல. அதுக்கு தான் கொடுப்பனையும் சொல்றோம் சார். இந்த கொடுப்பனை இங்க எப்படி அனலைஸ் பண்றோம்னா, முதல்ல 1வது வீட்டு சப்ளாடு புதன். இந்த 1வது வீட்டை எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்துவோம்னா, இந்த 1வது வீடு யாரா இருக்குல்ல நல்ல வலுத்து இருக்கோ அவங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், எதையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. ஓகேலா? அகம் சார்ந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம் சார். அனுபவித்தல் என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? அகம் சார்ந்தது. 1வது வீடு அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? அகம் சார்ந்தது. ஓகேங்களா? அப்போ 1வது வீட்டோட சப்ளாடு புதன். இந்த புதனை என்ன பண்றீங்க, நேரா அதுக்குதான் பக்கத்துல போட சொல்றேன் நானு. நேரா இங்க கனெக்ட் பண்றீங்க.
இங்க கனெக்ட் பண்றீங்க. இந்த புதன் எந்த நட்சத்திரம், எந்த உப நட்சத்திரம்? சனியோட நட்சத்திரம், புதனோட உப நட்சத்திரம். புரியல கேளுங்க சார், இங்கதான் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இந்த புதனை எடுத்து இது எந்த நட்சத்திரம் உப நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுவாக மாறுகிறது அப்படின்னு போறோம். இந்த 1வது வீட்டு உப நட்சத்திரம் புதன். இந்த புதன் சனியோட நட்சத்திரத்துல மீண்டும் புதனுடைய உப நட்சத்திரத்திலே இருக்கு. அதாவது இங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த புதன் 1வது வீட்டுக்கு மட்டும் உப நட்சத்திரமா இருக்கா, வேற எதனா வீட்டுக்கு உப நட்சத்திரமா இருக்கான்னு பாக்குறீங்க. 1வது வீட்டுக்கு மட்டும் உப நட்சத்திரமா இருக்கா? இல்ல. 1, 3, 7, 9. அப்ப 1, 3, 7, 9 உப நட்சத்திரமாக இருக்கிறது. ஒத்தப்படையா இருக்கு. அதாவது யார் யாரெல்லாம் சவுத் இந்தியாவில பிறக்கிறாங்களோ மேக்சிமம் அவங்களுக்கு ஒத்தப்படைக்கு சப்ளாடா இருக்கக்கூடிய கிரகம் அதே ஒத்தப்படைக்கு சப்ளாடா வரும். யாரெல்லாம் ஒரு 30 டிகிரி லேட்டிடியூடுக்கு மேல பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒத்தப்படை இரட்டப்படைய மிங்கிள் ஆகும். அந்த மாதிரி ஒரு பூலோக அமைப்பு சார். அதனாலதான் எப்போதுமே சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, சவுத் இந்தியாவில் பிறகு மனிதர்களுக்கு 3 கேட்டகரி. அதாவது உயர்ந்தவர், அதாவது பெரும் பணக்காரர்கள், அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் அப்படிங்கிறது 3 கேட்டகரி, 3 சமூகம் இங்க அதிகமா இருக்கும். 3த்துலயும் ஆளுங்க ஈக்குவலா இருக்கும். லோயர் கிரேட் அவ்வளவுதான். நடுத்தரங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது உண்மையாங்கிறது நீங்க மத்த இதை வச்சுமா ஒரு நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது நான் இதை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த லேட்டிடியூட் எல்லாம் பார்க்கும்போது நிறைய இருக்கு. நார்த்ல இருந்து வரக்கூடிய ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்தப்படையும் இரட்டப்படையும் மிங்கிள் ஆகி வருது. ஒற்றைப்படை இரட்டைப்படையும் மிங்கிள் ஆகும் போது என்னன்னா அகத்துக்கும் புறத்துக்கு இடையில ஒரு போராட்டம் இருக்கும். வாழ்க்கையில ஒன்றை இழக்கும் போது இன்னொன்னு அதிகமா கிடைக்கும். ஆனா ஒற்றைப்படையெல்லாம் தனியாகவும் இரட்டைப்படையெல்லாம் தனியாகவும் இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அகமும் புறமும் ஒரு சமநிலை போக்கூட போயிடும். ஓகேங்களா? அந்த வகையில 1, 3, 7, 11 இங்க போட்டாச்சு. இதுக்கப்புறம் சனி இந்த இடத்துல இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல இல்ல அப்படின்னா இந்த இடத்துல இருக்கான்னு பாருங்க சார். இந்த இடத்துல 1, 4, 7, 10 அதை இங்க போட்டுருங்க. மீண்டும் புதனே வரத்தால அது மீண்டும் 1, 3, 7 புரிதா பாருங்க சார். இது வரைக்கும் இந்த நம்பர் போறதுல ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தா கேளுங்க. இந்த நம்பர் எப்படி வந்து, இந்த நம்பர் எப்படி வந்தது, அதுல ஏதாவது குழப்பம் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா அடுத்த செக்ஷன் நான் போயிடுறேன். அடுத்து நாளைக்கெல்லாம் மேக்சிமம் எனக்கு போர்டுல வேலை இருக்காது. அப்படியே வெறும் பேப்பர் ஒர்க் தான் இருக்கும். அப்படியே புரியுதா பாருங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இது நட்சத்திரம், இது உப நட்சத்திரம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தனியா விட்டுருங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 செக்ஷன், இந்த செக்ஷனுக்கு என்ன பேருனா சோர்ஸ் பேரு. இந்த 2 ஏரியாவுக்கு பேர் என்னன்னு மேட்டர்னு பேரு. தமிழ்ல சொல்றதுன்னா இது மூலம்னு பேரு. இது சம்பவம் பேரு. இன்னும் வேற மாதிரி சொல்றதுன்னா இது செயல்படும் பாவன் பேரு.